அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி சேமியா பிரியாணி செய்ய போகிறோம். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சேமியா பிரியாணி செய்ய போகிறேன் இன்றைக்கி. அதுக்கு 2 பாக்கெட்டு அணில் சேமியா எடுத்து வச்சுருக்கேன். மட்டன் 1/4 கிலோ எடுத்து வச்சுருக்கேன். வெங்காயம், பெரிய வெங்காயம் 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். 100 ml தயிர் வச்சுருக்கேன். மல்லி புதினா ஒரு கைப்பிடி எடுத்து வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூனு, மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூனு, மல்லித்தூள் 2 ஸ்பூனு, மிளகாத்தூள் 1/2 ஸ்பூனு, கரம் மசாலா 1 ஸ்பூனு, நெய் 2 ஸ்பூனு. எண்ணெய், தேவையான எண்ணெய் ஊற்றிக்கிறேன். நெய் ஊற்றிக்கிறேன். பட்டை, ஏலக்காய், கிராம்பு போட்டிருக்கேன். வெங்காயம், நாலு பச்சை மிளகாய் போட்டுக்கிறேன். பொன்னிறமாக ஆகட்டும். இப்போ ப்ரௌன் கலர் ஆயிடுச்சு. நல்லா வெங்காயம் வதங்கிடுச்சு. மிளகாத்தூள் போட்டுக்கலாம். மல்லித்தூள் போட்டுக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். தக்காளி போட்டுக்கிறேன். மல்லித்தழை போட்டுக்கிறேன். புதினா போட்டுக்கிறேன். தயிர் ஊற்றிக்கிறேன். கரம் மசாலா, மஞ்சத்தூள், கறி போட்டுக்கிறேன். உப்பு கொஞ்சம் போட்டுக்கிறேன். சேமியா அந்த பவுலில் ஒரு பவுல் எடுத்துருக்கேன். இதுக்கு 1க்கு 1 தண்ணி வைக்கணும். இதில் தண்ணி ஊற்றிக்கிறேன். தண்ணி ஊற்றிட்டேன். இப்போ வந்து குக்கரை மூடி போட்டு 4 விசில் விட்டு இறக்கிக்கலாம். 4 விசில் விட்டு எடுத்தாச்சு. கறி வெந்திருக்கும். இப்போ சேமியா நான் போட்டுக்கிறேன். லெமனு ஒரு 1/2 பழம் எடுத்து அதை புழிஞ்சு விட்டுக்கலாம். நம்ம வந்து 10 நிமிஷம் தம் போட்டுக்கலாம். தோசைக்கல் வச்சுருக்கேன். 10 நிமிஷம் தம் வச்சுக்கலாம். ரெடி ஆயிடுச்சு.
சேமியா பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த சேமியா பிரியாணி பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.